ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரூப் ஃபோரோட எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதில் நமக்கு முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் குரூப் ஃபோருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ இப்போது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் 2022 ரிலீஸ் ஆனது. இதில் மெயினாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நமக்கு அப்டேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நியூ நோட்டிஃபிகேஷனில். ஸோ அதில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நமக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அது எப்போனா 7/2022 வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் நிறைய விஷயம் பாருங்கள். நமக்கு கல்வி தகுதியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10th தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து 10th 12th தான் அதிகபட்ச குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இளநிலை உதவியாளர் பதவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கு, வரித்தண்டலர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் குவாலிஃபிகேஷன் காட்டுறேன். இது லாஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன அந்த டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள், 42 வயசு. அப்புறம் வந்து திருப்பி பாருங்கள், 37 வயசு. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம வந்தோம்னா, கிராம நிர்வாக அலுவலருக்கு பாருங்கள், குறைந்தபட்சம் பொதுத்தமிழ் கல்வி தகுதி, அதாவது பள்ளி இறுதி வகுப்பில் 10ஆம் வகுப்பு தான் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு, குறைந்தபட்சம் இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாமே பொது கல்வி 10ஆம் வகுப்பு தான். டைப்ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து ஹையரும், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா லோயரும் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் இளநிலை. ஹையர் ஆர் லோவர் ஏதாவது நீங்கள் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். தட்டச்சருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டக காப்பாளர் குறைந்தபட்சம் பொது கல்வி தகுதி, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பள்ளி இறுதி வகுப்பில் 10ஆம் வகுப்பு தகுதியில் தேர்ச்சி பெற்று மேல்நிலை பள்ளி கல்வி போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி அல்லது கல்லூரி கல்வி படிப்பில் சேருவதற்கான தகுதி பெற்றிருக்கணும். அடுத்து இளநிலை உதவியாளருக்கு பாருங்கள், மேல்நிலை பள்ளி கல்வி வகுப்பில் 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வியில் தேர்ச்சி பெற்று கல்லூரி கல்வி படிப்பில் சேருவதற்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவாலிஃபிகேஷன் +2. ஸோ நமக்கு வந்து 12th தான் அதிகபட்ச குவாலிஃபிகேஷனாக லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ பாருங்க, இது நமக்கு இப்போ கரண்ட்ல இதுவாக இருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். பாருங்க, அறிவிக்கை எண் 1/2024, 30ஆம் தேதி 30/1/2024. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து அறிவிக்கை நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னைக்கு எக்ஸாம்ஸ் வைக்க போகிறாங்கன்னா 9/6/2024 காலை 9:30 மணிலேருந்து 12:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னைக்கு டேட்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. 28/2/2024. ஸோ பிப்ரவரி லாஸ்ட்டு வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பைரி ஆனவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இதுக்கப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் இந்த வரும் வனக்காப்பாளர், வனக்காவலர். ஸோ இந்த 2 போஸ்டிங்குமே உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வனக்காப்பாளர், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த 2 போஸ்டிங்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி ப்ளஸ் உடல் தகுதி தேர்வு இது எல்லாமே இருக்குது இதுக்கு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இந்த டைமு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த போஸ்டிங் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ இது முக்கியமாக கொடுத்துருக்காங்க வனக்காவலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
குறிப்பிட்டுள்ள அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வுகள் அனைத்து பதவிகளுக்கும் என்ற விருப்பத்தினை தெளிவு செய்யணும். அதாவது இந்த இந்த வனக்காவலர் இல்லாமல் மற்ற ஏதாவது நீங்கள் பகுதிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா ஆல் போஸ்டிங் அனைத்து பதவிகளுக்கும் அப்படின்றத ஸோ நம்ம ரெக்வஸ்ட் இதில் கொடுக்கணும். கொடுத்து தான் சேவ் பண்ணணும். ஸோ இது நான் எப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோ தனியாக செப்பரேட்டாக நான் உங்களுக்கு அடுத்த செஷனில் போடுறேன். எப்படி நம்ம டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி பண்ணணும் அப்படின்றத. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்வி தகுதி மெயினாக. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு 10th 12th தான் நம்ம அதிகபட்சமாக பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள் சேம் கிராம நிர்வாக அலுவலருக்கு 108 போஸ்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2442 இளநிலை உதவியாளருக்கு. அதுக்கப்புறம் வந்து இளநிலை உதவியாளர் 44. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட போஸ்டிங்க்கு எத்தனை தட்டச்சர் வந்து 1653 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டைப்ரைட்டிங்க்கு. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதிலே வந்து நமக்கு நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இளநிலை வரவேற்பாளர் பாருங்கள், வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர், அப்புறம் வந்து பால் அளவையாளர், ஆய்வக உதவியாளர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆய்வக உதவியாளருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க பாரு. ஆய்வக உதவியாளர், அப்புறம் வனக்காப்பாளர், புது போஸ்டிங் இதெல்லாம் ஆய்வக உதவியாளர்லாம். அதுக்கப்புறம் வந்து இது என்னைக்கு எக்ஸாம் டேட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அங்கே லாஸ்ட் டைம் இருந்ததே தான் 42 இயர்ஸ் தான், 37 34 தான் தட்டச்சு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு இல்லை, 37 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் நமக்கு லாஸ்ட் டைம் 10th மேலே குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இது லிமிட்டட் ஏஜ் கிடையாது. 10th அண்ட் அபோவ்க்கு மேலே எஜுகேஷன் இருக்கிறவங்க இந்த பாருங்கள் தெரியும். கிராம நிர்வாக அலுவலருக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும், பொதுக்கல்வி. ஸோ தட் மீன் 10ஆம் வகுப்பு. இதுக்கும் பொதுக்கல்வி தான் கொடுத்துருக்காங்க இளநிலை உதவியாளருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இளநிலை உதவியாளர் தமிழ்நீர் குடிநீர் வடிகால் வாரியம். ஸோ இந்த குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இந்த பாருங்கள் 6th பாருங்கள், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம். இதுக்கு கம்பல்சரி டிகிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாடு சிறு தொழிலகம், இதுக்கும் டிகிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வக்பு வாரியம், இதையும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட பட்டம். இதில் வந்து சட்டம் அல்லது சட்டம் மற்றும் சட்டம் அல்லாத இதர பட்டம் பெற்றவர்களுக்கிடையே ஏனைய தகுதிகளை நிராகரிப்பின் சட்டத்தில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை. ஸோ இதையும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த டைம் நீங்கள் பாருங்கள் டிகிரி தான் மஸ்ட்டாக கேட்குறாங்க. ஸோ டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு இதில் நிறைய போஸ்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த டைம் வேகன்சியும் பார்த்தீங்கன்னா 6000+ வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த டைம் நம்ம ஆவரேஜாக 190+ அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் ஸோ இந்த டைம் நமக்கு ஜாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆய்வக உதவியாளருக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஆய்வக உதவியாளருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதையும் பார்ப்போம். ஆய்வக உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா 20, 21, 23, 25 பாருங்கள். 25th பாருங்கள் ஆய்வக உதவியாளர். 25th பாருங்கள் ஆய்வக உதவியாளர்னு கொடுத்துருக்காங்களா. தமிழ்நாடு தடய அறிவியல் சார்நிலை பணி, மேல்நிலைக் கல்வி, ஹையர் எஜுகேஷன் கோர்ஸில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த 3த்துலேயும் தேர்ச்சி பெற்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை உயிரியல்னா தாவரவியல், விலங்கியல் இந்த 2 பாடங்களும் தேர்ச்சி. இதை தான் அப்படி ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பொதுக்கல்வி தான். அதுக்கப்புறம் பாருங்கள் மேல்நிலை கல்வி, முதுநிலை தொழிற்சாலை உதவியாளரும் தமிழ்நாடு பால் உற்பத்தி மேல்நிலை ஹையர் செகண்டரி கோர்ஸ் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது +2ல் கம்பல்சரி தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது 10ஆம் வகுப்புடன் ஐடிஐயில் ஏதேனும் ஒரு பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். குவாலிஃபிகேஷனில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இருக்குது இதில்? வேறு ஒன்றும் இல்லை. இந்த எஜுகேஷனில் நிறையா சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டைம் அப்ளை பண்ணும்போதும் ஸோ கம்பல்சரி மேண்ட்ரியாக லாஸ்ட் டைம் இருந்த ப்ரொசீஜர் இல்லை. ஸோ
இதில் அப்ளை பண்ணுறதுக்கு புது ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் வேறு ஒன்றும் புதுசாக வேறு எதுவும் இல்லை. மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷனில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. 10th அண்ட் அபோவ் 10த்துனா ஸோ 10th குவாலிஃபிகேஷன் தான் என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அதுதான் வரும். ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு டிகிரிக்கு என்ன போஸ்டிங் இருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணலாம். வனக்காப்பாளருக்கு ஸோ அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கான உடல் தகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வனக்காப்பாளருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கோட உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட்னா அதில் செக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்து உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத லைவாக நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். தேங்க்ஸ்.